அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 4, அத்தியாயம் 23. சீன யாத்ரிகர். வாதாபி நகரத்தின் வீதிகளில் தன்னை நடனமாடச் சொன்னதனால் ஏற்பட்ட அவமான உணர்ச்சியின் வேகம் நாள் ஆக ஆக சிவகாமியின் உள்ளத்தில் குறைந்து மங்கி வந்தது. தமிழகத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர் எல்லாரும் அவரவருக்கு ஏற்ற ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு குடியும் குடித்தனமுமாய் வாழத் தொடங்கினார்கள். அவர்களில் சிலர் சில சமயம் சிவகாமியை பார்க்க வருவதுண்டு. அப்படி வருகிறவர்களிடையே மனத்திலே கோபமோ வன்மமோ ஒன்றும் இல்லை என்பதை சிவகாமி கண்டாள். இதையெல்லாம் எண்ணி பார்த்தபோது தான் ஆத்திரப்பட்டு சபதம் செய்ததன் அறியாமையையும் மாமல்லருடன் போகாமல் அவரை திருப்பி அடித்ததன் மௌடிகமும் அவளுக்கு மேலும் மேலும் நன்கு புலனாயின. ஆயினும் பெண்களின் இயல்புக்கு ஒத்தபடி தான் செய்த தவறுக்கும் மாமல்லர் மீதே சிவகாமி பழியை போட்டாள். என்ன இருந்தாலும் நான் அறியா பெண்தானே. ஏதோ அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சபதம் செய்தேன். ஆண் பிள்ளையும் அறிவாளியுமான அவரல்லவா என்னை பலவந்தப்படுத்தி பிடிவாதமாக அழைத்து போயிருக்க வேண்டும். சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரே, அந்தபடி ஏன் அவர் செய்திருக்க கூடாது என்று அடிக்கடி எண்ணமிட்டாள். வருஷங்கள் செல்ல செல்ல மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்து போவார் என்ற நம்பிக்கை சிவகாமிக்கு குறைந்து கொண்டே வந்தது. அது எவ்வளவு பிரம்ம பிரயத்னமான காரியம், எவ்வளவு அசாத்தியமான விஷயம் என்பதையும் உணரலானாள். நான் செய்த சபதம் பிசகானது. அறியாமையினால் அத்தகைய அசாத்தியமான காரியத்தை சொல்லிவிட்டேன். அதை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். என்னை எப்படியாவது திரும்ப அழைத்து கொண்டு போனால் போதும் என்று மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா என்பதாக சில சமயம் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த யோசனையை காரியத்தில் அவள் நிறைவேற்றாதபடி நாகநந்தியின் ஏளன வார்த்தைகள் செய்து வந்தன. சிவகாமி கத்தியை வீசி எறிந்து நாகநந்தியை முதுகில் காயப்படுத்திய போது அந்த நயவஞ்சக வேஷதாரி, அடடா, என்ன காரியம் செய்தாய்? உன்னை அவர்களோடு கூட்டி அனுப்பவல்லவா எண்ணினேன் என்று சொல்லியது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அதனால் சிவகாமிக்கு நாகநந்தியின் மீதிருந்த கோபமெல்லாம் மாறி தான் செயலை பற்றி பச்சாதாபமும் பிக்ஷுவின் மீது ஓரளவு அனுதாபமும் உண்டாயின. நாகநந்தி தம்முடைய பாசாங்கு உத்தேசித்த பலனை அளித்துவிட்டது குறித்து மனத்திற்குள் மகிழ்ந்தார். சிவகாமிக்கு தம்மிடம் ஏற்பட்ட அனுதாபத்தை பூரணமாக பயன்படுத்திக் கொண்டார். சில நாளைக்கெல்லாம் சிவகாமியை தாமே அழைத்து கொண்டு போய் காஞ்சியில் விட்டுவிடுவதாக நாகநந்தி சொன்னார். சிவகாமி அதை மறுத்தளித்ததுடன் தான் செய்த சபதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினாள். அதை கேட்டு நாகநந்தி ஏளன புன்னகை புரிந்து, இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத சபதத்தை யாராவது செய்வார்களா என்று கேட்டார். நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்த்து கொண்டிருங்கள் என்று சிவகாமி வீராப்பாய் பேசினாள். அறிமுகமானவர்கள் யாருமே இல்லாத அந்த தூரதேசத்து நகரில் தானாக ஏற்படுத்தி கொண்ட சிறையிலிருந்த சிவகாமிக்கு நாகநந்தி அடிகளோடு அவ்வப்போது சம்பாஷிப்பது பெரிதும் ஆறுதல் தருவதாய் இருந்தது. தேசமெல்லாம் பிரயாணம் செய்தவரும் பல கலைகள் அறிந்தவருமான பிக்ஷுவுடன் பேசுவது உற்சாகமான பொழுதுபோக்காயும் இருந்து வந்தது. காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம், அஜந்தாவுக்கு அழைத்து போகிறேன் வா. எந்த வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய தந்தை துடிதுடித்தாரோ அதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நாகநந்தி சில சமயம் ஆசை காட்டினார். அதற்கும் சிவகாமி, என் சபதம் நிறைவேறாமல் இந்த நகரை விட்டு நான் கிளம்பேன் என்று மறுமொழி சொல்லி வந்தாள். 3 வருஷத்துக்கு முன்னால் பல்லவ சைன்யம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்ற வதந்தி உலாவிய போது சிவகாமி எக்களிப்படைந்தாள். அது பொய்யாக போனதோடு நாகநந்தி அதை குறித்து மீண்டும் அவளை ஏளனம் செய்தது அவள் மனத்தை பெரிதும் புண்படுத்தியது. ஆயினும் தன் மனநிலையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், பொறுத்திருங்கள் அடிகளே, பொறுத்திருங்கள், இந்த வருஷம் இல்லாவிட்டால் அடுத்த வருஷம், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி மாமல்லரின் கௌரவத்தை நிலைநாட்ட முயன்றாள். அவ்விதம் கர்வமாக பேசி இப்போது வருஷம் 3 ஆகிவிட்டது. சிவகாமி வாதாபிக்கு வந்து 9 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. இனியும் நம்பிக்கை வைப்பதில் ஏதேனும் பயன் உண்டா? நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் இந்த துயர வாழ்க்கையை சுமந்திருப்பது? போதும் போதும், 9 வருஷம் காத்திருந்தது போதும். வீட்டு முற்றத்தில் பவளமல்லி மரத்தின் பக்கத்திலே இருந்த கிணறு தன் வாயை அகலமாக விரித்து, வா வா, என்னிடம் அடைக்கலம் புகுவதற்கு வா என்று சிவகாமியை அழைத்துக் கொண்டிருந்தது. இத்தகைய நிலைமையில்தான் ஒரு நாள் நாகநந்தி அடிகள் சீன யாத்ரிகர் ஒருவரை அழைத்துக் கொண்டு சிவகாமியை பார்க்க வந்தார். ஹியூன்சங் என்னும் அந்த சீனர் உலகில் பல தேசங்களையும் பல ராஜ்யங்களையும் பார்த்துவிட்டு வந்தவர். பல கலைகளை கற்று பாண்டித்யம் பெற்றவர். அந்த காலத்தில் பரத கண்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய 3 சாம்ராஜ்யங்களில் ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துவிட்டு அடுத்தபடி வாதாபிக்கு அவர் வந்திருந்தார்.
சளுக்க சாம்ராஜ்யத்தில் அஜந்தா முதலிய இடங்களையும் வேங்கி நாட்டில் நாகார்ஜுன பர்வதத்தையும் பார்த்துவிட்டு அவர் பல்லவ ராஜ்யத்துக்கு போக எண்ணியிருந்தார். இதை அறிந்த நாகநந்தி, இங்கே பல்லவ நாட்டின் புகழ்பெற்ற மகா சிற்பியின் மகள் இருக்கிறாள். பரதநாட்டிய கலையில் கரை கண்டவள். அவளை பார்த்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அழைத்து வந்தார். சீன யாத்ரிகரின் சம்பாஷணை சிவகாமிக்கு பழைய கனவு லோகத்தை நினைவூட்டி மெய்மறக்கும்படி செய்தது. ஹியூன் சங் தம்முடைய யாத்திரையில் தாம் கண்டு வந்த தேசங்களைப் பற்றியும் ஆங்காங்குள்ள இயற்கை அழகுகள், கலை அதிசயங்களைப் பற்றியும் விவரித்தார். இடையிடையே தமிழகத்து சிற்பக்கலையை பற்றி சிவகாமியை கேட்டு தெரிந்து கொண்டார். சிவகாமியின் நாட்டிய தோற்றங்களை அவருடைய தந்தை ஆயனர் அழியாத சிலை வடிவங்களாக செய்திருக்கிறார் என்று நாகநந்தி சொன்னபோது ஹியூன் சங்கின் அதிசயம் அளவு கடந்து பொங்கிற்று. அந்த நடன தோற்றங்களில் சிலவற்றை தாம் பார்க்க வேண்டுமென்று விரும்பி சிவகாமியை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். 9 வருஷத்துக்கு பிறகு சிவகாமிக்கு உண்மையிலேயே அவள் கற்றிருந்த கலையில் மீண்டும் உற்சாகம் உண்டாயிற்று. சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் சீன கலைஞருக்கு அவள் ஆடி காட்டினாள். ஹியூன் சங் அவற்றைக் கண்டு அதிசயித்து மகிழ்ந்தார். நாகநந்தியோ மெய் மறந்து பரவசமடைந்தார். ஹியூன் சங் சிவகாமியை பற்றி மேலும் விசாரித்த போது சிவகாமி சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்ட வரலாற்றையும் அவள் செய்த சபதத்தையும் பற்றி நாகநந்தி கூறினார். சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று இந்த பெண்ணை திருப்பிக் கொண்டு விட்டு விடுவதாக எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன். இவள் கேட்கவில்லை. இப்பேற்பட்ட அற்புத கலை இந்த வீட்டுக்குள் கிடந்து வீணாவதை நினைத்தால் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாயிருக்கிறது. இவளுக்கு விடுதலை தருவதற்காக இந்த வாதாபி நகரத்தை நாமே கொளுத்தி அழித்து விடலாமா என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது என்றார் நாகநந்தி. ஹியூன் சங் தம் செவிகளை பொத்திக்கொண்டு, புத்த பகவான் அப்படியொன்றும் நேராமல் தடுத்து அருளட்டும் என்றார். பிறகு அந்த பெரியார் ஜீவகாருண்யத்தின் சிறப்பையும் யுத்தங்களினால் நேரும் கேட்டையும் எடுத்து கூறி தர்மோபதேசம் செய்தார். புத்த பகவான் ஆட்டை காப்பதற்காக யாகத்தை நிறுத்திய வரலாற்றை விவரித்தார். அசோகரின் தர்மராஜ்யத்தை பற்றி எடுத்துரைத்தார். தற்சமயம் ஹர்ஷ சக்கரவர்த்தி அதே விதமாக தர்மராஜ்யம் நடத்துவதையும் பிராணி ஹிம்சையை கூட தமது ராஜ்யத்தில் அவர் தடுத்து விட்டிருப்பதையும் குறிப்பிட்டார். சிவகாமி இடையிலே குறுக்கிட்டு, ஆனால் சுவாமிகளே, இந்த வாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்தில் செய்த அக்கிரமங்களைப் பற்றி தங்களுக்கு தெரியாது. அதனாலேதான் இப்படியெல்லாம் தர்மோபதேசம் செய்கிறீர்கள் என்று கூறிய போது அந்த சீன பிக்ஷு கூறியதாவது, தாயே, யுத்தம் என்று வரும்போது மனிதர்கள் மிருகங்களாகி விடுவதை நான் அறியாதவனல்லன். நீ பார்த்திருக்கக்கூடியவற்றை விட பன்மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் பழிக்கு பழி வாங்கிக் கொண்டே போனால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. சளுக்க சக்கரவர்த்தி படையெடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக இப்போது காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுக்கிறார். மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சளுக்க வம்சத்தினர் படையெடுப்பார்கள். இப்படி வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்துமாக உலகில் தீமை வளர்ந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் மறந்து மன்னித்துதான் தீர வேண்டும். அப்போதுதான் உலகம் சேமமடையும். தாயே, எது எப்படியானாலும் உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேற வேண்டுமென்று மட்டும் நீ ஆசைப்படாதே. அதனால் யாருக்கும் நன்மை உண்டாகாது. ஆஹா, இந்த பெரிய நகரத்தில் எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கின்றன. எத்தனை லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை ஸ்திரீகளும் எத்தனை பேர். இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எத்தனை கஷ்டமடைய நேரிடும். யோசித்துப்பார். இதையெல்லாம் கேட்ட சிவகாமியின் உள்ளம் பெரும் குழப்பமடைந்தது. அந்த சமயம் பார்த்து நாகநந்தியடிகள், சிவகாமி, இந்த பெரியவர் சொன்னதை கேட்டாயல்லவா? நடந்து போனதையே நினைத்துக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? பழிவாங்கும் எண்ணத்தினால்தான் பிரயோஜனம் என்ன? 9 வருஷம் நீ விரதம் காத்தது போதாதா? இன்னும் 2 நாளில் இந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போகிறார்கள். அவர்களுடன் நானும் போகிறேன். அங்கே பெரிய கலை திருவிழா நடக்கப் போகிறது. நீயும் எங்களுடன் வா, போகலாம். உலகத்தில் எங்கும் காண முடியாத அதிசயங்களையெல்லாம் அங்கே நீ காண்பாய் என்றார். ஒரு கணம் சிவகாமியின் கலை உள்ளம் சலனமடைந்து விட்டது. ஆகட்டும் சுவாமி, வருகிறேன் என்று சொல்ல அவள் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் அவளுடைய உதடுகள் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுத்தளித்து விட்டன. அவளுடைய உள்ளத்தின் அந்தரங்கத்திலே ஒரு மெல்லிய குரல், சிவகாமி, இது என்ன துரோகம் நீ எண்ணுகிறாய்? மாமல்லர் அழைத்த போது அவருடன் போக மறுத்துவிட்டு இப்போது இந்த புத்த பிக்ஷுக்களுடனே புறப்படுவாயா? நீ அஜந்தா போயிருக்கும் சமயம் ஒருவேளை மாமல்லர் இங்கு வந்து பார்த்து உன்னை காணாவிட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் என்று கூறியது. சிவகாமி சலனமற்ற தன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு, பிக்ஷுக்களே, இந்த அனாதை பெண் விஷயத்தில் இவ்வளவு சத்தை எடுத்துக்கொண்டதன் பொருட்டு மிக்க வந்தனம். ஆனால் அஜந்தா மலையில் அதிசயங்களை பார்க்க அடியாள் கொடுத்து வைத்தவள் அல்லல். இந்த சீன தேசத்து பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் சபதம் நிறைவேற வேண்டுமென்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த வாதாபி நகரமும் இதில் வாழும் ஜனங்களும் ஒரு துன்பமும் இன்றி செழித்து வாழட்டும். அவர்களுக்கு என்னால் எந்தவித கெடுதலும் நேர வேண்டாம்.
ஆனால் அடியாள் என் வாழ்நாளை இந்த வீட்டிலேயேதான் கழிப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரை விட்டு வெளியேறுவதற்கு உடன்பட மாட்டேன் என்றாள். அத்தியாயம் 24. பவள வியாபாரி. நாகநந்தியும் சீன யாத்ரிகரும் போன பிறகு சிவகாமி சற்று நேரம் கற்சிலையாக சமைந்து உட்கார்ந்திருந்தாள். பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன. திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்ததும், அந்த பெருவெள்ளத்தில் தான் மூழ்கி இறப்பதற்கு இருந்ததும், மாமல்லர் நல்ல தருணத்தில் வந்து பானை தெப்பத்தில் தன்னை ஏற்றிக்கொண்டு காப்பாற்றியதும் நேற்று நடந்தது போல் நினைவு வந்தன. அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி உயிர் துறக்காத தான் இந்த வீட்டு முற்றத்திலிருந்த கிணற்று தண்ணீரில் மூழ்கி உயிர்விடப் போவதை நினைத்தபோது சிலையை ஒத்திருந்த அவளுடைய அழகிய முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. கிணற்றிலே விழும்போது எப்படி இருக்கும்? விழுந்த பிற்பாடு எப்படி இருக்கும்? தண்ணீருக்குள் மூச்சடைத்து திணறும்போது தனக்கு என்னென்ன நினைவுகள் உண்டாகும்? மண்டபப்பட்டு கிராமத்தருகில் பானை தெப்பம் மோதி கவிழ்ந்து தான் தண்ணீரில் மூழ்கிய போது தன்னை மாமல்லர் காப்பாற்றினாரே, அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா? இப்படி எண்ணிய போது வீதியில் பவளம் வாங்கலையா பவளம் என்று கூவும் சப்தம் கேட்டது. சிவகாமி சிறிதும் சம்பந்தமில்லாமல், ஆமாம், பவளமல்லி மலர்ந்துதான் இருக்கிறது. நான் கிணற்றில் விழுந்து இறந்த பிறகும் அது மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். மறுபடியும் வீட்டு வாசலில் பவளம் வாங்கலையா பவளம் என்ற சப்தம் கேட்டது. ஏனோ அந்த குரல் சிவகாமிக்கு மெய்சிலிர்ப்பை உண்டாக்கியது. ஏற்கனவே எப்போதாவது கேட்ட குரலா என்ன? சிறிது நேரத்துக்கெல்லாம் பவள வியாபாரி வீட்டுக்குள்ளேயே வந்து, அம்மா, பவளம் வேண்டுமா? அபூர்வமான உயர்ந்த பவளம், அஜந்தா வர்ணத்தையும் தோற்கடிக்கும் அழகிய பவளம் என்றான். அஜந்தா என்றதும் மறுபடியும் சிவகாமி திடுக்கிட்டு அந்த வியாபாரியின் முகத்தை, தாடியும் மீசையும் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த முதிர்ந்த முகத்தை உற்று நோக்கினாள். ஆ, அந்த கண்கள் அன்போடும் பக்தியோடும் அவளை உற்று பார்த்த அந்த கண்கள், அம்மா, என்னை தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே பவள வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவள மூட்டையை அவிழ்த்தான். குண்டோதரனுடைய குரல்தான் அது என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டாள். இருந்தாலும் தன் கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியாதவளாய், யார், குண்டோதரனா என்றாள். ஆம், நான் தான் அம்மா. அடியேனை மறந்து விட்டீர்களா என்று குண்டோதரன் பணிவுடன் கேட்டான். ஆமாம் அப்பனே, மறந்துதான் போயிற்று. நீங்கள் திரும்ப வருவதாக சொல்லிவிட்டு போய் வருஷம் கொஞ்சமாக ஆகவில்லையே என்றாள் சிவகாமி சிறிது எரிச்சலுடன். அம்மா, வெறுமனே திரும்பி வந்தால் போதுமா? தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் வரவேண்டாமா என்றான் குண்டோதரன். ஆஹா, சபதம், பாழும் சபதம் என்றாள் சிவகாமி குண்டோதரனை பார்த்து. சபதத்துக்கு நான் ஒரு முழுக்கு போட்டுவிட்டேன் குண்டோதரா என்றாள். குண்டோதரன் விஷயம் விளங்காதவனைப் போல் வெறித்து பார்த்து, அம்மா, என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினான். வேறு ஒன்றுமில்லை அப்பா, நான் செய்த சபதம்தானே, அதை நானே கைவிட்டு விட்டேன். அப்படி சொல்ல வேண்டாம் அம்மா. தாங்கள் செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம். அதை நிறைவேற்றி வைப்பது எங்கள் எல்லாருக்கும் ஏற்பட்ட பொறுப்பு. சபதத்தை நிறைவேற்றத்தான் நீ இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா? அதற்காகத்தான் பவளம் கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஏளன புன்னகையுடன் சிவகாமி கேட்டாள். தாயே, ராமதூதனாகிய அனுமான் சீதாதேவியிடம் வந்தது போல் நான் வந்திருக்கிறேன். ராமபிரான் பின்னால் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்துடன் வரப்போகிறார் என்றான். சிவகாமியின் தேகம் உணர்ச்சி மிகுதியினால் நடுங்கிற்று. ஆஹா, 9 வருஷம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனுள்ளதாகப் போகிறதா? மாமல்லர் தன்னை அழைத்துப் போக வரப்போகிறாரா? தன்னை விழுங்கி ஏப்பம் விடலாம் என்று எண்ணியிருந்த முற்றத்து கிணறு ஏமாற்றமடையப் போகிறதா? ஆமம்மா, தென்னாடு இதுவரையில் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைன்யம் ஆயத்தமாயிருக்கிறது. அந்த சைன்யத்தின் முன்னணியில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போகிறார்கள் என்றும் குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான். என்ன, மாமல்ல சக்கரவர்த்தியா என்று சிவகாமி திடுக்கிட்டு கேட்டாள். மன்னிக்க வேண்டுமம்மா, தாங்கள் திடுக்கிடும்படி செய்துவிட்டேன். மாமல்ல பிரபுதான் இப்போது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. மகேந்திர பல்லவர் கைலாசவாசியாகி இன்றைக்கு பல ஆண்டுகள் சென்றுவிட்டன. இதை கேட்டதும் சிவகாமியின் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் பொழிந்தது. மகேந்திர பல்லவர் மீது பிற்காலத்தில் அவள் பல காரணங்களினால் கோபப்பட நேர்ந்தது உண்மைதான். ஆனாலும் குழந்தை பருவத்தில் அவர் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான அன்பும் பக்தியும் அழிந்து போய்விடவில்லை. சிவகாமியின் துக்கத்தினிடையே குறுக்கிட மனமில்லாமல் குண்டோதரன் சற்று நேரம் சும்மா இருந்தான். சிவகாமி திடீரென்று விம்மலை நிறுத்தி, குண்டோதரா, உன்னை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன். என்னால் இனி ஒரு கண நேரமும் இந்த நகரில் இருக்க முடியாது. இப்போதே என்னை அழைத்துக் கொண்டு போய்விடு என்றாள். குண்டோதரன் திகைத்து நிற்பதை சிவகாமி பார்த்து, என்ன யோசிக்கிறாய்? அதற்கு வசதியும் இப்போது நேர்ந்திருக்கிறது. புலிகேசி, கள்ள பிக்ஷு எல்லாம் இன்னும் 2 நாளில் அஜந்தாவுக்கு போகிறார்களாம். இப்போதெல்லாம் இங்கே கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமாக கிடையாது. சுலபமாக தப்பித்துக் கொண்டு போகலாம். அப்படி என்னை அழைத்துப் போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால்
இந்த வீட்டு கொல்லை முற்றத்தில் பவளமல்லி செடிக்கருகில் ஆழமான கிணறு ஒன்று இருக்கிறது. என் மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் விம்மத் தொடங்கினாள். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.